வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் செல்வ வளமும் நிம்மதியும் குறையும் என்பார்கள். இதற்காக வீட்டை இடித்து கட்ட வேண்டிய அவசியமில்லை, ஜன்னலை மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆகவே வாஸ்து கிரக லக்ஷ்மி படம் அப்படின்னு சொல்லி ஒன்று வீட்டில் அதை இருந்தாவே போகிறோம். எத்தகைய வாஸ்து தோஷமாக இருந்தாலும் நீங்கும். அதே போல் செல்வ வளம் பெருக திருமகளாம் அன்னை மகாலட்சுமி வீற்றிருக்கும் தாமரை பூவின் விதைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட தாமரை மணிமாலை சூட்டப்பட்ட கிரகலக்ஷ்மி படம் நம்ம வீட்டில் இருந்தாவே போகிறோம். அதை நிலைவாசலுக்கு மேலே உள்புறமாக, அதாவது வீட்டு உள்ளே வந்தோன்னா உள்புறமாக அதை வீட்டுக்குள் பார்த்தபடி மாட்டி வச்சோம் அப்படின்னா வாஸ்து தோஷம் நீங்குவதோடு செல்வ வளமும் பெருகும். இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த கிரகலக்ஷ்மி தாமரை மணி போட்ட அந்த கிரகலக்ஷ்மியை நம்ம வீட்டில் மாட்டினோம் அப்படின்னா வாழ்வில் முன்னேற்றத்தை அருள்வாள். வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் அனைத்தும் விலகும். கடன் பிரச்சனை இருப்பின் நீங்கும். பொருளாதார நிலை மேம்படும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியில் முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும். குழந்தைகள் கல்வியில் மந்த நிலை இருப்பின் அவை அனைத்தையும் நீக்குவாள். குழந்தைகளின் கல்வியில் சிறப்படைய செய்யும். புகழோடு வாழும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாள். பொதுவாக கோயில்களில் பார்த்திங்கன்னா விக்கிரகம் பின்னப்பட்டு போச்சு அப்படின்னா, உடைஞ்சாலோ அல்லது பின்னப்பட்டாலோ, தோற்றத்தில் பொலிவை இழந்து விட்டாலோ, அந்த மூஞ்செல்லாம் கொஞ்சம் பொலிவு இழந்துட்டு அப்படின்னா வேறு ஒரு வடிவத்தை நிர்மாணித்து கும்பாபிஷேகம் நிகழ்த்துவது தான் நம்மளுடைய மரபு. இதுபோல தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில தெய்வ படங்களுக்கும் பொருந்தும். செல்லரித்த படம், கலை இழந்த கண்ணாடி, உடைந்த படங்கள் இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு புதிய படங்களை வைத்து வழிபாடு செய்வதே சிறப்பு. ஆகவே தாமரை மணி மாலை சூடிய கிரகலக்ஷ்மின்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பான். அந்த கிரகலக்ஷ்மி படத்தை வீட்டில் வாங்கி மாட்டினீங்கன்னா கிரகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி அந்த கிரகலக்ஷ்மி நம்ம வீட்டிலேயே வாசம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு டெய்லி பூஜை பண்ணுங்க. ஓம் கிரகலக்ஷ்மி தாயே நமோ நமஹ அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.